முழுக்க முழுக்க அதிகார போதை, பணபலம், அரசியல் செல்வாக்கு. அவரை எதிர்த்து ஏதாவது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களை வந்து முடிச்சு விட்ருவாரு. மரியாதை குறைவா மிக மிக கேவலமான ஆடியோலாம் அவங்க வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் வச்சதான் சட்டம், நீ என்னை என்ன வேணால் செஞ்சுப்பார், ஒன்னால் என்னை என்ன ஒன்றுமே பண்ண முடியாது. பெண்கள் உட்பட அந்த 16 உறுப்பு கல்லூரிகளை சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து செவி செய்கிறதா இல்லை. முன்னாள் அமைச்சர் அவர்களுடைய மருமகன் அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் வந்து எங்களெல்லாம் மிரட்டுறாருங்க. நீதிமன்றம் வேலையை பணி நியமனம் பண்ணுங்க, நிரந்தரம் பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுத்தும் அது வந்து அவங்களுக்கு சாத்தியப்படலைன்னா பார்த்துக்கோங்க. ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த வேல்ராஜோடைய சிசிஎப்புள்ள தான் இந்த தற்காலிக பதிவாளர் குமரேசன் அப்படின்னு சொல்றாங்க. யார் இந்த குமரேசன்? தற்காலிக பதிவாளர் எல்லா பேராசிரியரையும் மிரட்டுகிறார். 3 வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா பதிவாளர் ஆயிட்டார். 387 பேருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நீங்க அளிக்கிற ஒரே ஒருத்தர், எந்த தகுதியும் இல்லை அப்படின்றாங்க. ஐயா, எங்களுக்கு ஒரு நல்ல பதிவாளரை போட்டிங்க அப்படின்னா, திறமை மிகுந்த பதிவாளரை போட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தீர்ந்து போயிடும். தற்காலிக பதிவாளர் குமரேசன் காலரை தூக்கி விட்டுட்டு என்ன ஒன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் மிரட்டுறாங்கன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அப்போ அது கிட்டத்தட்ட புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் தம்பி நவசக்தி அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கண்ணா, எப்படி இருக்க? நலமா இருக்கேன். சமீபத்தில் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட தற்காலிக பேராசிரியர்கள் ஒரு ஆடியோ கேட்டேன். ஒரு பேராசிரியர் பேசியிருந்தாரு, ரொம்ப கொடூரமாக பேசியிருக்காரு. நாங்கள் என்னையா போவோம்னா, ஏதோ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி நம்பி தான் இருந்தோம், கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகள் ஒர்க் பண்ணா, ஆனால் இப்போ வந்து திடீர்னு வெளில போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோட ஒரு ஆடியோ கேள்விப்பட்டேன். என்னதான் நடக்குது? ரொம்ப நாளாவே வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த தற்காலிக பேராசிரியர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 327 பேரா? திடீர்னு ஒரு 327 பேர், அப்புறம் இப்போ 387 பேர் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. இவங்க என்னென்னா தொடர்ந்து உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க, முதலமைச்சருக்கு கோரிக்கை வச்சாங்க, எதையுமே செவி சாய்க்கலை, எதுவுமே கண்டுக்கவே இல்லை யாருமே. அப்போ உயர்கல்வித்துறை செயலாளரும் கண்டுக்கறல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸும் கண்டுக்கறல. அப்போ யாருமே வந்து கண்டுக்க மாட்டேங்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க அதுக்கு வந்து தொடர்ந்து போராடுறாங்க. போராட்டம்னா எப்படி விடிய விடியெல்லாம் போராடுறாங்க. இதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிக பதிவாளர் குமரேசன் வந்து எங்களை வேணும்னே வந்து காழ்ப்புணர்ச்சியில் பண்ணுறாரு, நாங்கள் நீதிமன்றத்துக்கு ஒரு சிலர் போனதுனால அதை மனசில் வச்சுக்கிட்டு எங்களை வந்து நீ நீதிமன்றத்துக்கு போறியா, உன்னால் முடிஞ்சதை நீ பாரு, என்னால் முடிஞ்சதை நான் பார்க்குறேன் அப்படின்னு வீண் பழி எங்களை வந்து அலைய விடுறாரு. நீதிமன்றம் சொல்லியும் இவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு உத்தரவு போட்டும் அதை மதிக்காமல் இவர் வந்து அவங்கள அலக்கழிப்பு பண்ணியிருக்காரு. அவரை முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணாங்க குமரேசன் அவர்களை. திருப்பி விடிய அண்ணா பல்கலைக்கழகத்தில் பெண்கள் உட்பட அந்த 16 உறுப்பு கல்லூரிகளை சேர்ந்த உதவி பேராசிரியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனாலும் அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து செவி செய்கிறதா இல்லை. இப்போ அவங்க ஒரு படி மேலே போய் என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு ஆளுநர் வந்து கேட்டு கொடுங்க, ஆளுநர் தலையிட்டு இதுக்கு வந்து ஒரு விடிவு காலத்துக்கு ஏற்படுத்தணும். இப்போயும் எங்களுடைய 387 குடும்பம் நடுத்தருவில் நிற்கிது, நாங்கள் கேப்பாரிட்டு போய் கிடக்கோம். எங்களை வேணும்னே வந்து எங்களை வந்து அலைக்கழிப்பு செஞ்சு இப்போ வந்து இவருடைய பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தற்காலிக பதிவாளர் குமரேசன் மீது வந்து நிறைய குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. பழைய குற்றச்சாட்டு, புதிய குற்றச்சாட்டு, அதாவது பதவிக்கு வருவதற்கு முன், பதவிக்கு வருவதற்கு பின், இடைப்பட்ட காலத்தில் என்னென்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்களா இது உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து உண்மை அப்படின்னு தோணுது. ஏன்னா இதற்கு முன்னாலேயே வந்து இந்த வேல்ராஜ் துணைவேந்தரா, இதற்கு முன்னாடி ஒரு துணைவேந்தர் இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிற அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த வேல்ராஜோடைய சிசிஎப்புள்ள தான் இந்த தற்காலிக பதிவாளர் குமரேசன் அப்படின்னு சொல்றாங்க. கைப்புள்ள தான் அவருடைய கைப்பாவையா தான் இவர் இருந்தாரு. இப்போ வந்து அவர் வெளியில இருந்து இவர் ஆட்டி வைக்கிறாரு, இவர் உள்ள இருந்து இந்த வேலையை செய்கிறாரு அப்படிங்கிறதா இவங்களுடைய குற்றச்சாட்டு. யார் இந்த குமரேசன்? இந்த குமரேசன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த 1996 என்னமோ நினைக்கிறேன், அதை எக்ஸாம் எழுதினாராம். 2nd கிளாஸ் பிஜி தான் படிச்சிருக்காரு. 2nd கிளாஸ் பிஜி படித்து இப்போ அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 2023 நினைக்கிறேன் அப்போ தான் பேராசிரியர் ஆகிறாரு. 3 வருடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பதிவாளர் ஆகிட்டாரு. எப்படி அதுதான் இவங்களுடைய கேள்வி. எப்படின்னா தன் ஆளுங்கட்சியுடைய பவர். அவர் வந்து இப்போ திமுகவினுடைய ஏன் சுற்றி வளைச்சு அவங்க என்ன சொல்ல விரும்பல, நேரடியாகவே சொல்லிட்டாங்க அவங்க குற்றச்சாட்டை. திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் தங்கவேலன் அவர்களுடைய மருமகன் அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் வந்து எங்களெல்லாம் மிரட்டுறாருங்க. அண்ணா யூனிவர்சிட்டி இப்போ அவர் கண்ட்ரோலில் தான் வச்சிருக்காரு. அவரை எதிர்த்து ஏதாவது நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா உங்களை வந்து முடிச்சு விட்ருவார். அப்படின்னா உங்களை வேலையை விட்டு காலி பண்ணிடுவார், இல்லை உங்களை டார்ச்சர் பண்ணி நீங்களே வேலையை விட்டு போகிற அளவுக்கு பண்ணிடுவார். மென்டல் டார்ச்சர். அதாவது 2 தியரி எடுக்கணுமா 3 தியரி கொடு, ஒரு லேப் எடுக்கணுமா 2 கொடு. அப்போ அந்தந்த புல முதல்வர்களுக்கு சொல்லி அவங்கள டார்ச்சர் பண்ணி மரியாதை குறைவா மிக மிக கேவலமான ஆடியோலாம் அவங்க வந்து ஆடியோவில் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. போ வா, நீ என்ன எனக்கு சொல்கிறது, இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு மினி அரசியல் கட்சி நடத்துறது போல இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள இந்த தற்காலிக பதிவாளர் குமரேசன் நடத்துறாரு அப்படிங்கிறதா ஒரு எதேர்ச்சியான உண்மை.
எப்படி ஒரு இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில படிச்சா நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும். அண்ணா யூனிவர்சிட்டி வந்து ஒரு காலத்துல நீங்க சொன்னீங்கன்னா நான் அண்ணா யூனிவர்சிட்டி கோல்டு மெடலிஸ்ட்டுங்க, அண்ணா யூனிவர்சிட்டியோட டாப்பருங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப பெருமையா காலர் தூக்கி விட்டுட்டு அவ்வளவு பெருமிதமா பார்ப்பாங்க. இன்னைக்கு தரவரிசை பட்டியல்ல தரங்கட்டு போய் இன்னைக்கு பின்னுக்கு தள்ளப்படுறதுக்கு காரணம் தரமற்ற நிர்வாக திறமையற்ற நிர்வாகிகள் இருப்பதுதான் காரணம், அதிகாரிகள் இருப்பதுதான் காரணம் அப்படிங்கிறதான் அவங்களுடைய குற்றச்சாட்டு. இன்னைக்கு மாணவர்களுடைய படிப்பு கேள்விக்குறியாகி போச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி இன்னைக்கு தரவரிசையில பின்னுக்கு போயிருச்சு. காரணம் இது போன்ற பதிவாளர்கள், இதற்கு முன்பு இருந்த துணைவேந்தர் வேல்ராஜ் சஸ்பெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா, அது போன்ற துணைவேந்தர்கள் இருந்ததுக்கு தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்றாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப துணைவேந்தர்கள் வந்து தமிழக அரசியை நியமனம் பண்ணலாம், அந்த அளவுக்கு அதிகாரம் தமிழக அரசிடம் வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது ஏன் அந்த பதிவாளர் நம்பி இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி இயங்கணும்? அதை தாண்டி இன்னைக்கு 16 உறுப்பு கல்லூரிகள் இருக்குல்ல, அதுவும் ஒரு கட்டுப்பாடு ஏன் வரணும்? இல்ல நீதிமன்றம் சொல்லிட்டாங்க, அதுல சில சட்ட சிக்கல்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல சில தமிழ்நாடு அரசு வந்து செய்யலாம், நடவடிக்கை எடுக்கலாம். இப்ப தற்காலிக பதிவாளராக நியமிச்சிருக்காங்கல்ல, இவரை விட தகுதி வாய்ந்த 20 வருடம் பணியாற்றிய பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. நியாயமா பார்த்தா அனுபவமிக்க பேராசிரியர்கள் இருக்கிறாங்க. நியாயமா பார்த்தா அவங்களதான் நீங்க தற்காலிக பதிவாளராக நியமிச்சிருக்கணும். அல்லது இப்ப நீங்க நிரந்தர பதிவாளராக கூட நீங்க அவங்களதான் நியமிக்கணுமே. இவர் தற்காலிக பதிவாளர் எப்படி வர்றாருன்னா முறைகேடு, அதான் ஆளுங்கட்சி அவங்க சொல்ற குற்றச்சாட்டு போல திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன், நான் வச்சதான் சட்டம், நீ என்னை என்ன வேணா செஞ்சு பாரு, உன்னால என்னை என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சவால் விடுறாருன்னா காரணம் அரசியல் தலையீடு, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள அரசியல் தலையீடு. அப்ப இந்த சிண்டிகேட் மூலியமா தான் வந்து இதுல முக்கிய பங்கு வகிக்குது. சிண்டிகேட் என்ன சிண்டிகேட்? ஃபுல்லா ஆளுங்கட்சி. இப்ப அண்ணா பல்கலைக்கழகத்துடைய சிண்டிகேட் ஒன்று இயங்குது இல்லையா, அந்த சிண்டிகேட் தான் கூடி முடிவெடுக்குது, தற்காலிக பதிவாளர் நியமிக்குது. இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த சிண்டிகேட்ல திமுகவுடைய எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களும் சிண்டிகேட்ல மெம்பரா இருக்காரு, திமுகவுடைய இதுலயும் ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த சிண்டிகேட்ல என்ன பண்றாங்கன்னா நேர்காணல் வைக்கிறாங்க. நேர்காணல் வச்சு 20 ஆண்டுகள் அனுபவமிக்க ஒரு பேராசிரியர் நேர்காணல் அட்டன் பண்றாரு, 62 மார்க் எடுக்கிறாரு. எடுத்து அவர் தான் தற்காலிக பதிவாளராக நியமிக்க போறாங்க அப்படின்னு ஒரு முடிவாகுது. கிட்டத்தட்ட திடீர்னு பார்த்தா குமரேசன் உள்ள வர்றாரு. எந்த தகுதியும் இல்லை அப்படின்றாங்க. செகண்ட் கிளாஸ் பிஜி தான் படிச்சிருக்காரு, 3 வருஷம் தான் பேராசிரியர் ஆகியிருக்காரு. அதற்குள்ள எப்படி இந்த தகுதி வந்துச்சு? அப்ப கேட்பாங்கல்ல, ஆளுங்கட்சியோடைய பவர், ஆளுங்கட்சியோட நான் முன்னாள் அமைச்சருடைய மருமகன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வச்சுக்கிட்டு, அந்த தகுதியை மட்டுமே வச்சுக்கிட்டு வேற எந்த கல்வி தகுதியும் இல்லைங்க, நிர்வாக தகுதியும் இல்லைங்க, இந்த எந்த தகுதியுமே இல்லாம அண்ணா பல்கலைக்கழகத்தோட இன்னைக்கு உயர்ந்த பதவியா இருக்கக்கூடிய பதிவாளர் பதவி இவருக்கு எப்படி கொடுத்தாங்க? இவர் தற்காலிக பதிவாளராக நியமிக்கப்பட்டதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய அத்தனை குளறுபடி எல்லாத்துக்கும் இன்னைக்கு வந்து அத்தனை குற்றச்செயலுக்கும் தொண்ண போறாரு. ஊழல் குற்றச்சாட்டுல இருந்து இன்னைக்கு பாலியல் குற்றச்சாட்டு நம்ம பார்த்துருப்போம். இது நம்ம கேள்விப்பட்டது ஒண்ணுதான். அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து இன்னைக்கு வந்து ஞானசேகரன் வந்து பாலியல் குற்றச்சாட்டு சிக்கிட்டான், அண்ணா பல்கலைக்கழகமே யார் பொறுப்பு, யார் அந்த சார்லாம் கேட்டாங்க. ஆனா இவங்க சொல்றதை பார்த்தா அந்த சார் வந்து உயர்ந்த பதவியில் இருப்பார் போல. உள்ளே இருந்துகிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம் சமீபத்தில் நடந்திருக்கு சொல்றாங்க. இவ ஒரு அங்கே வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து கையங்களுமா பிடிப்படுறாரு, பாலியல் குற்றச்சாட்டில் மட்டும் கையங்களும் பிடிப்பட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா இந்த பதிவாளர் குமரேசன் மூலியமா உள்ள வர முயற்சி பண்றாருங்க. அப்போ ஒரு பாலியல் குற்றச்சாட்டை போனவருக்கு துணை போறாருன்னா இவர் எப்பேற்பட்ட ஆளாங்க இருப்பாரு அப்படின்னு அவங்க எல்லாம் வந்து நம்ம கிட்ட குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஒரு ஆடியோ ஒண்ணு இதுல வந்து யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றத அவர் சொல்றாரு, அதை கேளுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக 16 உறுப்பு பொறியியல் கல்லூரிய தற்காலிக பேராசிரியர் சங்கத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் பேசுகிறேன். அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் தன்னிடம் உள்ள பணத்தை வைத்துக்கொண்டு உயர்கல்வித்துறை மூலம் பதிவாளர் பதவியை ஏலம் எடுத்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழகம் ஆட்டி படைக்கும் நிர்வாக திறமையற்ற பொறுப்பு பதிவாளர் குமரேசன் அவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழக 2ஆம் பிஜி படித்த தற்காலிக பதிவாளர் குமரேசனை என்ன அராஜகம் பண்ணினாலும் உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை செயலர் அமைதியாக இருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? தற்காலிக பதிவாளர் எல்லா பேராசிரியரையும் மிரட்டுகிறார். அதே போல் உயர்கல்வி மந்திரி, உயர்கல்வி செயலர் தற்காலிக பதிவாளர் குமரேசன் மிரட்டுகிறாரா? புரியவில்லை. இவ்வாறு நாட்கள் போராட்டம் பண்ணுகிறார்கள். தமிழக முதல்வர் பார்வைக்கு இவங்க என்னன்னா இப்ப இவங்க சொல்ற குற்றச்சாட்டுல
உயர்கல்வி அமைச்சரும் கண்டுக்கிறது இல்லைங்க, உயர்கல்வித்துறை செயலரும் கண்டுக்கிறது கிடையாது, யாருமே கண்டுக்கிறது கிடையாது. தமிழக முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா இது மாதிரி சம்பவம் நடக்குது? அவங்களுடைய இப்ப கேள்வி மிக பழமை வாய்ந்த ஒரு அண்ணா இவ்வளவு பல்கலைக்கழகம். போராடுறோம், இரவு பகலா போராடுறோம், இதெல்லாம் எங்க முதலமைச்சருக்கு தெரியாமங்களா இருக்கும்? உயர்கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லாமலா இருப்பாரு? இல்ல உயர்கல்வித்துறை செயலராவது சொல்லாம இருப்பாரா? இல்ல உளவுத்துறை சும்மா வேடிக்கை பார்க்குமா? எல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்களா? அப்ப இது ஒரு குற்றச்சாட்டு வருது, இது இங்க ஒரு போராட்டம் பண்றாங்க, எல்லாம் பண்ணியும் கண்டும் காணாம இருக்காங்க அப்படின்னா அப்ப இவங்க சொல்ற குற்றச்சாட்டு நான் முன்னாள் அமைச்சருடைய மருமகன், என்னுடைய ஆட்சி, இது ஆளுங்கட்சி, உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு அவர் மிரட்டுறாருங்கிறது உண்மை மாதிரி தானே தெரியுது. இவங்க சொல்ற குற்றச்சாட்டுக்கும் இந்த ஆடியோல அவங்க சொல்றதுக்கும் இவங்க நடக்கிறதும் பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கு. இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, முதலமைச்சர்கிட்ட சொல்லி பார்த்தாங்க, நடக்கல. இப்போ ஆளுநர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, ஆளுநரை வந்து சந்திக்க இருக்கிறாங்க. ஆளுநர்கிட்ட எங்களுடைய வாழ்வாதாரம் போச்சு, கிட்டத்தட்ட இளமை காலம் முழுவதுமே நாங்கள் கிட்டத்தட்ட 20-30 ஆண்டுகளாக எங்களுடைய இளமை காலத்தப்பெல்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழகத்திலே வேலை பார்த்து இன்னைக்கு நாங்கள் அர்ப்பணிச்சு எங்களை திடீர்னு தூக்கி எங்களை வெளியே எறிகிறாங்க. நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணுவோம், எங்கள் குடும்பம் என்ன பண்ணுவோம்? உண்மையிலேயே அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் வேலையை பணி நியமனம் பண்ணுங்க, நிரந்தரம் பண்ணுங்கன்னு உத்தரவு கொடுத்தும் அது வந்து அவங்களுக்கு சாத்தியப்படலைன்னா பார்த்துக்கோங்க. இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தற்காலிகமாக அமைச்சர்கள் கூப்பிட்டு உங்களுக்குலாம் திருப்பி அதே லெட்டரை வந்து ரெனியூவல் பண்ணி மறுபடியும் வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்படும். எங்கே செஞ்சீங்க? ஏற்பாடு நீங்கள் செய்யலை. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு தடவை செய்யணும். நீதிமன்றம் போயிட்டு வர்றாங்க, அவங்கள பணி நிரந்தரம் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அதையே நீங்கள் உதாசீனப்படுத்துறீங்கன்னா அப்போ நீதிமன்றத்தையே நீங்கள் அவமதிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். கண்டிப்பாக. அப்போ கிட்டத்தட்ட அத்தனை 387 பேருடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் நீங்கள் அளிக்கிற ஒரே ஒருத்தர் எந்த தகுதியும் இல்லை அப்படின்றாங்க. எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தரை நீங்கள் ஏன் பதவியில் வச்சிருக்கிறீங்க? என்ன கட்டாயம் ஏற்பட்டிருக்கப்ப அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும். என்ன அழுத்தம் இருக்கு உங்களுக்கு? என்ன அழுத்தம் இருக்கு? சாதாரண ஒரு சாமானிய கேள்வி வரும். செகண்ட் கிளாஸ் பிஜி படிச்சாருன்றீங்க, அவரோட 20 ஆண்டு மூத்த பேராசிரியர்கள் இருக்காங்கன்னு சொல்றீங்க, சிண்டிகேட்ல இன்னொருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டான்னு சொல்றீங்க. அப்ப இவர் எப்படிங்க வந்தாரு? அப்ப இவங்க சொன்னது போல தற்காலிக பதிவாளர் பதவியை பல லட்சம் ரூபாய் கொட்டி ஏலம் எடுத்து இவர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இந்த வேலையை பார்க்குறாரோ அப்படின்னா எல்லாருமே பார்ப்பாங்க. கண்டிப்பா. இப்ப இவருக்கு குருநாதர் இருந்த முன்னாள் துணைவேந்தர் வேல்ராஜ் அவர்கள் மீது சோலார் பேனல் ஊழல் குற்றச்சாட்டு, அதற்கு முன்னாள் துணைவேந்தராக இருந்த சூரப்பா அவர்கள் வந்து ஒரு விசாரணை குழுவே அமைச்சு அதை விசாரிச்சவங்க 2 பேரும் மர்மமான முறையில் செத்தே போயிட்டாங்க பாவம். கடைசி வரைக்கும் அந்த ஊழல் குற்றச்சாட்டுல இது பண்ணல. இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம்னா அறப்போர் இயக்கம் கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா, உறுப்பு கல்லூரிகளை பேராசிரியர்களை மோசடி பண்ணி இது பண்ணி ஒரே பேராசிரியர் 10 கல்லூரியில் ஒர்க் பண்ற மாதிரி ஒரே நேரத்துல இதை கொண்டு வந்தது அறப்போர் இயக்கம். இந்த அறப்போர் இயக்கம் கொண்டு வந்த பிரச்சனையில் 11 பேர் மீது டிவிஎஸ்சியில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? இதற்கு முன்னால் இந்த சஸ்பெண்ட் ஆனார் கரைபடியாத கைக்கு சொந்தக்காரர் துணைவேந்தர் வேல்ராஜ், அவரும் அப்போ லீகல் ஆஃபீஸராக இருந்தால் இப்போ தற்காலிக பதிவாளர் குமரேசன் சேர்ந்து இவங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய 11 பேர் மீது வழக்கு டிவிஎஸ்சியில் கொடுக்குறாங்க. இவங்களாம் தான் காரணம். எனக்கு கீழே வேலை செய்கிறவங்க தப்பு செய்கிறாங்கன்னா நான் சொல்லாமலாம் செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு தெரியாத கவனிப்பு இல்லாமல் செஞ்சுருப்பாங்க. இதில் யாருக்கு பங்கு? அதாவது எப்படின்னா தான் மாட்டிக்க கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 11 பேரை பலிகடா ஆக்கியிருக்கிறதா சொல்றாங்க. 11 பேர் மீதும் இன்னைக்கு டிவிஎஸ்ல வழக்கு நடக்குது. முக்கிய குற்றவாளி அன்றைக்கு துணைவேந்தராக இருந்த வேல்ராஜ் மீதும் அன்றைக்கு லீகல் ஆஃபீஸராக இருந்த குமரேசன் மீதுலாம் நீங்க பதிவு பண்ணிருக்கணும். அதானே முதல் குற்றவாளி அவங்க 2 பேர் தானே. 2 பேரையும் நீங்க டிவிஎஸ்சி வழக்குல சேர்த்துருக்கணுமா இல்லையா? அதை சேர்க்கலையே. அப்ப அவங்க கேட்கறாங்கல்ல என்ன அழுத்தம், எப்படி எஸ்கேப் ஆனாங்க 2 பேரும்? இவர்கள் 2 பேரும் தப்பிப்பதற்காக 11 அப்பாவிகள் மீது டிவிஎஸ்சியில் வழக்கு பதிவு செய்து இன்னைக்கு அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்ப இவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுத்திருக்கப்பட்டிருக்கணும். இவங்க மீது ஒரு விசாரணை நடத்தப்பட்டிருக்கணும். இவங்க வந்து இப்ப மேலதிகாரி துணைவேந்தரும் லீகல் ஆஃபீஸர் தான் முக்கிய பொறுப்பு ஏற்றிருக்கணும். அன்னைக்கு அறப்போர் இயக்கம் இதை கொண்டு வரல அப்படின்னா இன்னைக்கு மூடி மறைச்சிருப்பாங்க இந்த விஷயத்தையே. அவங்க கொண்டு வந்தது கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். கண்ணுக்கு தெரியாம பல லட்சம் ரூபாய் வாங்கிட்டு இன்னைக்கு எவ்வளவோ முறைகேடு ஈடுபடுறாங்க, மோசடி பண்றாங்க, மோசடி நியமனம் பண்றாங்கன்னு இருக்கு. அப்ப இதெல்லாம் விசாரிச்சா தானே தெரியும். கண்டிப்பா. இதுல பேராசிரியர் நியமனத்துக்கே பல கோடி ரூபாய் பேசப்படுதான். பல கோடி ரூபாய். கிட்டத்தட்ட அன்றைக்கு வேலைக்கு போனவங்களுக்குலாம் வந்து இந்த தற்காலிக பேராசிரியர்கள் 30,000 ரூபாய் இருந்திருக்கும் சம்பளம். இன்னைக்கு ஸ்டார்டிங்ல போகும்போது இன்னைக்கு 1.25 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னா இன்னைக்கு அதுக்கு எத்தனை லட்சம் ரூபாய் வரைக்கும் மார்க்கெட் ரேட் போகும்னு பாத்துக்கோங்க. பேரம் எவ்வளவு பேரம் போகும். இன்னைக்கு சொல்றாரு தற்காலிக பதிவாளர் பதவியை ஏலம் எடுத்து கொண்டு வந்து இந்த குமரேசன் அமர்ந்து கொண்டு எங்களை வந்து டார்ச்சர் பண்றாரு அப்படின்னு இவர் சொல்றாரு ஆடியோல. அப்ப பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஏலம் எடுத்துட்டு வந்து ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னா அந்த காசுல எங்க இருந்து எடுப்பாரு? அதானே அந்த காசை எங்க இருந்து எடுப்பாரு? இது மாதிரி பணி நியமனத்துல தான் மாதிரி தான் எடுப்பாரு. இது எல்லாம் ஊருக்கே தெரிஞ்ச உண்மை. இது ஆதாரம் இருக்கா நாங்க பணம் வாங்கினதுக்கு. அதாவது அவங்க வந்து வரிசையா தரவுப்படுத்தி வச்சிருக்காங்க. அவங்க நடந்த விஷயங்கள்ல இருந்து வீடியோ ரெக்கார்ட்ல இருந்து ஆடியோ ரெக்கார்ட்ல இருந்து எல்லாமே அவங்க நாங்க தர்றோம் சார், எல்லாமே எங்களை திட்டினதெல்லாம் தர்றோம், உரிமையில பேசினதெல்லாம் தர்றோம். இன்னும் சில விஷயங்கள்லாம் இருக்கு, வெளியில சொல்ல முடியாத பேராசிரியர்கள், பெண் பேராசிரியர்கள் எல்லாம் எனக்கு வந்து வருத்தப்படுறாங்க. அவங்களெல்லாம் வந்து மிகவும் கீழ்த்தரமா இழிவுபடுத்தப்படுறாங்க. அவங்கள வெளியில சொன்னா எங்க நம்மளுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாயிருமோ, நம்மளுடைய வேலை வந்து நமக்கு இருக்காதோ அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த குமரேசன் அவருடைய அடாவடியை வந்து வெளியில சொல்றதுக்கு தயங்குறாங்க அப்படின்றாங்க.
அப்போ வெளியில் நடக்கக்கூடிய ஒரு குற்றச்செயலை பற்றி நம்ம இன்னைக்கு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம். யார் அந்த சார், யார் அந்த சார். இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழகமே ஒருத்தர் வந்து குட்டியச்சவர் ஆக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு சொல்லும்போது அதை நீங்கள் உதாசீனப்படுத்திட்டு எப்படி நீங்கள் கடந்து போகிறீங்க? உயர்கல்வித்துறை அமைச்சரும் உயர்கல்வித்துறை செயலரும் இன்னைக்கு துணை முதலமைச்சரும் எப்படி போக மனசு வருது? அவங்க இன்னைக்கு கெஞ்சுறாங்க, கதறாங்க. 387 குடும்பம் நடுத்தர நிற்கிறாங்க. உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம். அவங்க சொல்றாங்க, நாங்க திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனா எங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குறியாகி நிக்குது பாத்தீங்களா? அப்ப திமுகவுடைய முன்னாள் அமைச்சருடைய மருமகன் சொல்லிட்டு எங்களை வந்து இன்னைக்கு அடக்குமுறை பண்றாரு, எங்களை வந்து கேவலப்படுத்துறாரு, அடிமைத்தனம் படுத்துறாரு. கிடையாது, உங்களால எதுவுமே செய்ய முடியாது. நான் வச்சதான் சட்டம், அண்ணா பல்கலைக்கழகத்துல நான் வச்சதான் சட்டம். அப்ப அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற விஷயங்கள் அப்படிதான் இருக்கு. எந்த தகுதியும் இல்லைன்றாங்க, பணம் கொடுத்து ஏழை எடுத்தாருன்றாங்க, தகுதி வாய்ந்தவர்கள் இருக்காங்கன்றாங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது இவர் ஏன் வந்தார்ன்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதுக்கே உங்களால் பதில் சொல்ல முடியாது. அது என்ன பதில் சொல்லுவாங்க? தகுதி வாய்ந்தவங்க இருக்காங்க, இவங்களுக்குலாம் இல்லாத தகுதி இவருக்கு வந்துருச்சா? கிடையாது. இதுக்கு தான் ஐயா பாலகுருசாமி அவர்கள் அண்ணா பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தராக இருந்த மனிதநேயமிக்க ஒரு மாமனிதர் ஒரு அறிக்கை லெட்டர் எழுதியிருந்தார். முதலமைச்சருக்கும் எழுதினார், பிரதமருக்கும் எழுதினார். அவருக்கு என்ன அவசியம்? அவர் பணத்தை வச்சுட்டு ஜாலியாக சாப்பிட்டு அவரோடு இருக்கலாம். இன்னைக்கு அவர் அப்பேற்பட்ட ஒரு மனிதர் வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடிதம் எழுதி மாணவருடைய படிப்பு கேள்விக்குறியாகிறது, தயவு செய்து நடவடிக்கை எடுங்கள், அரசியலையும் படிப்பையும் வேறு வேறாக பாருங்கள், கல்வி நிலையத்திற்குள் அரசியலை நுழைக்காதீர்கள், அரசியல் வேறு படிப்பு வேறு என்று அவர் வந்து இன்னைக்கு கடிதம் எழுதுறாரு. பிரதமருக்கு கடிதம் எழுதுறாரு. இது போன்ற பல பல்கலைக்கழகங்கள்ல வந்து நாசக்கடை போயிட்டு இருக்கு, மாணவருடைய படிப்பு கேள்விக்குறியாயிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க வந்து மாண்புமிகு பிரதமர் நீங்க வந்து உரிய நடவடிக்கை எடுத்து இதற்கு ஒரு தகுதி வாய்ந்த நிர்வாக திறமை கொண்ட ஒரு பதிவாளரை நியமிங்க, நிர்வாக திறமை கொண்ட ஒரு துணைவேந்தரை நியமிங்க, நிரந்தர துணைவேந்தர் நியமிங்க. ஏன் தமிழ்நாடு அரசு நியமித்தாலும் சரி, இல்லை வேந்தர் ஆளுநர் அவர்கள் நியமித்தாலும் சரி அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. அவரே கடிதம் எழுதுறாரு அப்படின்னா அப்ப எந்த அளவுக்கு இன்னைக்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு பாருங்க. முறைகேடு நடந்திருக்கு, மாணவருடைய படிப்பு கேள்விக்குறியாகுது, அவ்வளவு கேவலப்பட்டு போய் கிடக்கிறது, சந்திச்சிருக்கிறது அங்க வரையும் தெரிஞ்சிருக்கு. அப்ப அவர் கடிதம் எழுதுறாங்க. அப்போ இன்னைக்கு ஆளுநர் தான் அதற்கு வந்து இன்னைக்கு வேந்தர் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர். இப்போ நீங்கள் இதற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆளுநர் ஏதாவது முடிவெடுத்தாருன்னா இவர் வந்து பாஜகவுடைய ஆள், இங்கே நாங்கள் ஆட்சி செய்கிறோம்னா அரசியலை போய் தலையீடு பண்ணுறீங்க, ஆளுநரை தலையிடவும் விட மாட்டீங்க, நீங்களும் முடிவெடுத்து அந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டீங்க. அப்போ யார் தான் அந்த மக்களுக்கு விடிவு காலம், அந்த பேராசிரியருடைய வாழ்க்கைக்கு தீர்வு சொல்கிறது யார்? அந்த மாணவருடைய படிப்புக்கு யார் தீர்வு சொல்கிறது? இங்கே எதுவுமே கிடையாது. இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு, இப்போ அவங்க வாழ்க்கை நடுத்துல நிற்கிறாங்க. இப்போ இவங்களுடைய ஒரே கேள்வி, எங்களுக்கு வந்து ஆளுநர் எங்களுக்கு வந்து உடனடியாக இந்த தகுதியே இல்லாத இந்த தற்காலிக பதிவாளரை குமரேசனை பதவி நீக்கம் பண்ணுங்க, நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு தகுதி வாய்ந்த நல்ல அனுபவமிக்க நிர்வாக திறமை கொண்ட ஒரு நல்ல பதிவாளரை போடுங்க அப்படின்றாங்க. அவங்களுடைய கோரிக்கை அதுதான். ஐயா, எங்களுக்கு ஒரு நல்ல பதிவாளரை போட்டிங்க அப்படின்னா, திறமை மிகுந்த பதிவாளரை போட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளே தீர்ந்து போயிடும். இது போன்ற குற்றச்செயலில் ஈடுபடக்கூடிய நபர்கள்ட்ட இந்த பதவி இருக்கவும் தான் இப்படி கேள்விக்குறியாக்குறாங்க, மாணவருடைய படிப்பை வீணாக்குறாங்க அப்படிங்கிறதா உங்களுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. இப்போ இதுல கூட துணைவேந்தரா ஆளுநர் நியமிச்சா கூட இப்போ வந்து சரியாயிருமா? அப்படி சரியாயிரும்ல. இப்போ ஆளுநர் நினைச்சா துணைவேந்தர் தாராளமாக நியமிக்கலாம், துணைவேந்தர் நியமிக்கலாம். பதிவாளரில் தலையிட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள நேரம் ஒதுக்கி அதுக்கான விசாரணை நடத்தி அதை செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆளுநர் நினைச்சா தாராளமாக செய்யலாம். அவர் தான் வேந்தர். வாங்க, லிஸ்ட் கொண்டு வாங்க, ஒரு நேர்காணல் வைங்க, யார் சீனியாரிட்டி பிரகாரம் கொண்டு வாங்க, இத்தனை பேர் இருக்காங்களா, ரைட்டு, ஓகே, இவரை தூக்கி போடுங்க, தகுதி வாய்ந்த நான் உள்ளே போடுங்க, நேர்காணல் வச்சு எடுத்து போட்டால் அமைதியாயிருமே. எந்த இதுவுமே இல்லையே. இதை செய்ய மாட்டாங்கிறதா உங்களுடைய குற்றச்சாட்டு. இதை ஏன் செய்யலை? அப்போ ஆளுங்கட்சியுடைய தலையீடு அவர் சொல்கிற மாதிரி தற்காலிக பதிவாளர் குமரேசன் காலரை தூக்கி விட்டுட்டு என்ன ஒன்றால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அவர் மிரட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? அப்போ அது கிட்டத்தட்ட அவர் சொல்கிற மாதிரி தான் கட்ட பஞ்சாயத்து தான். அவர் ஒன்றுமே செய்ய முடியலையே. இப்போ உயர்கல்வித்துறை அமைச்சரும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கல, அவரை எதிர்த்து தான் போராட்டம் பண்ணாங்க, அவரை தான் முற்றுகையிடுறாங்க, அவர் மீது தான் நீதிமன்றத்தில் போயிருக்காங்க, அவரை தான் குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இவர் பண்ண எல்லாத்தையுமே அமைச்சருக்கு சொல்கிறாங்க, செய்தி போடுறாங்க, செய்தி போட்டு செய்தியும் அனுப்புகிறாங்க. இது எல்லாத்துக்கும் இது வந்து நீங்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை, குறைஞ்சபட்சம் ஒரு விசாரணையாவது பண்ணலாம்ல. ஒரு விசாரணை பண்ணி ஆமாங்க எல்லாத்தையும் சமாளிச்சிடறாரு, எல்லாத்தையும் சமாளித்து எல்லா பக்கத்தும் வாயடைச்சு நான் தான் உங்களுக்கு வேற சாய்ஸே கிடையாது, நான் தான் தற்காலிக பதிவாளர், இப்போ நான் நிரந்தர பதிவாளராக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்படியே நிரந்தரமாக நம்ம இருந்தாலும் முடிவு பண்ணிட்டார் போல. அதிகாரம் போதையை அனுபவிச்ச உடனே இதில் இவ்வளோலாம் இருக்குது, நம்ம இவ்வளோலாம் பண்ணலாம். சொன்ன மாதிரி ஏலம் எடுத்து வந்தவர், இவங்க சொல்கிறபடியே வருவோம், ஏலம் எடுத்து வந்தவருங்க, அவர் விட்டுட்டு சாதாரணமாக போக மாட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? பதவி ஆசை பிடிச்சி போச்சுங்க, அவர் போக மாட்டார். அவர் அப்போ தகுதியே இல்லாமல் நீங்கள் அந்த பதவியிலேருந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? எல்லாரும் தகுதியே இல்லைன்றாங்க, இத்தனை பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த பதவி உங்களுக்கு எதுக்கு? நீங்கள் சீனியர்கிட்ட கொடுத்துட்டு மாணவருடைய படிப்பை பாதுகாக்கிறதுக்கும் இல்லை உங்களால் செய்ய முடியலன்னா நீங்கள் போயிடுங்க. நான் என்னால் எனக்கு திறமை இல்லை, நான் செய்ய தெரில, அடுத்தவங்க வந்து செஞ்சுட்டு போகிறாங்க, அடுத்தவங்க வந்து நிர்வாகம் பண்ணிட்டு போகிறாங்க, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டு போட்டுமே. முழுக்க அதிகார போதை, பணபலம், அரசியல்
செல்வாக்கு, இதை வைத்துக்கொண்டு தற்காலிக பதிவாளர் இருக்கக்கூடிய குமரேசன் வந்து எங்களை வந்து அச்சுறுத்துறாரு சார், எங்களை வந்து இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும், ஆளுநர் அவர்கள் தலையிட்டு உடனடியாக நிரந்தர பதிவாளரை போடுங்க, நிரந்தர துணைவேந்தரை போடுங்க, இது போட்டுட்டாலே கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் மற்றும் பல பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து தீர்ந்துரும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோரிக்கை. கண்டிப்பா நவசக்தி, நீதி கிடைக்கிற தொடர்ச்சியாக பேசுவோம். மிக்க நன்றி. கண்டிப்பாக.